My name is PK and welcome to இயற்கை மொழி. வரப்போற கோடை காலத்துக்கு எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளை பராமரிக்கலாம்ன்றத பத்தி ஒரு 8 டிப்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு மூணாவது டிப், என்ன மாதிரியான உரங்களை கோடை காலத்தில் கொடுக்கறத நம்ம தவிர்க்கலாம்ன்றத பத்தி பார்த்துடலாம். ஒரு செடி வளரும் காலத்தில் அதுக்கு உரம் கொடுக்கறது அதோட நன்மைக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோடை காலத்தில் ஒரு சில உரங்கள் செடிக்கு டவுன் சைடாக போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டு எரு அண்ட் மண்புழு உரம். இதை நம்ம செடி வளர்றப்போ அதிகமாக கொடுத்தா அது அந்த மண்ணோட பவுண்ட் ஆகிறதுக்கு நல்லா டீகம்போஸ் ஆகணும். ஸோ டீகம்போஸ் ஆகிறப்போ ஒரு விதமான சூடுன்றது கொஞ்சம் மண்ணில் ரிலீஸ் ஆகும். ஒரு நார்மலான கிளைமேட்டிக் கண்டிஷனில் மண் ஈரப்பதமாகவே இருக்கும். ஸோ அது எந்த விதமான டேமேஜும் பெருசாக கொடுக்காது. ஆனால் கோடை காலத்தில் அதுவும் வெயில் உச்சியில் இருக்க டைம் டிஃபால்ட்டாகவே அந்த மண்ணுன்றது கொஞ்சம் உஷ்ணமாக தான் இருக்கும். இந்த உரத்துலேருந்து வெளிவரக்கூடிய சூடு அந்த வேர்களை கொஞ்சம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் கிடைக்கக்கூடிய அந்த மாட்டு எருன்றது கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகி ஏஜ்டு உரமாக நமக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் நல்லா சங்க்ஸ் கட்டியாக தான் இருக்கும். அந்த இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மண் கலவை ரெடி பண்ணுறப்போ எருவும் மண்புழு உரமும் கொஞ்சம் அதிக அளவில் நல்லா மண்ணில் கலந்து அந்த மண்ணை ஒரு 2 வாரத்துக்கு செடி எதுவும் வைக்காம மட்டும் விட்டுட்டு வந்தோம்னா அந்த மண்ணுன்றது ரிப்பேர் ஆகும். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில்